الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினர்கள் மற்றும் இந்த விழாவுக்கு சிறப்பு பேச்சாளர்களாகவும் பிரதம அதிதிகளாகவும் வருகை தந்து சிறப்புரையாற்றிய கண்ணியத்துக்குரிய கண்டி உடத்தளவின அல் ஹக்கீமி அரபிக் கல்லூரியின் கௌரவ அதிபர் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் மற்றும் மன்பவு சாலிஹாத் அரபு கல்லூரியின் அதிபர் சங்கைக்குரிய ரியாஸ்காரி அவர்கள், அத்துடன் ஜமியாவுடைய தலைவர், செயலாளர் மற்றும் ஊருடைய உலமாக்கல் பிரமுகர்கள் மற்றும் ஏற்பாட்டு குழுவினர்கள், நல்லுள்ளங்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், ஊர் ஜமாத்தினர்கள் அனைவரையும் முதற்கண் கொண்டு என்னுடைய சலாத்தை கொண்டு விழிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய கண்ணியமான இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்திலே உலகம் போற்றும் உத்தம தலைவர், நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்வதற்காக ஆண்கள் பெண்கள் என அணி திரண்டு இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடை மாத்திரமல்ல, உலகத்தில் எத்துணை மேடைகளில் ஏறினாலும், உலகம் அழியும் வரைக்கும் பேசினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை பேசி முடிக்க முடியாது. உலகத்தில் 120 வருடங்கள் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவிஞர் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. 60 வருடம் முஸ்லிம் இல்லாமல் வாழ்ந்தவர், 60 வருடம் முஸ்லிமாக வாழ்ந்தவர். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவியிலே மிம்பர் அடித்து கொடுத்து அந்த மிம்பரில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து பாடியவர் கடைசியில் சொன்னார்: மா இன் மதஹ்து முஹம்மதன் பி மகாலதி வலாகின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதி. சொன்னார், நான் என்னுடைய கவிதைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து பாடிய என்னுடைய வார்த்தைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ முடியாது. ஆனால் முஹம்மத் என்ற அந்த உயர்ந்த மனிதரை புகழ்வதின் மூலமாக என்னுடைய வார்த்தைகளுக்கு தான் புகழ் கிடைத்தது. சகோதரர்களே, அவ்வளவு உயர்ந்தவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் இந்த உலகத்தில் அடைந்தவர். அவருக்கு நிகரான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வருவதும் கிடையாது, வரப்போவதும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. முஸ்னத் அஹ்மதில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னார்கள், அன அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. சொன்னார்கள், வன ஹாத்தமுன் நபியின், நான் தான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர். வ அன்ன ஆதம முன்ஜதிலுன் ஃபீ தீனதிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் படைத்த களிமண்ணில் அவர் இருந்த போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னை அல்லாஹ் நபியாக முடிவு செய்து விட்டான்.
ஹதரத் முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார், பாரசீக மொழியிலே பஅதஸ் குதா பஸ்ரத்தூஹி கிஸ்ஸா முக்தஸர், யா ரசூலல்லாஹ், உங்களை புகழ்ந்தேன், என்னால் புகழ முடியவில்லை. லா யும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு, உங்களை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ்வதற்கு என்னால் முடியாது. சுருக்கமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பின்னால் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை போல் இந்த உலகத்தில் யாரையும் கண்ணியப்படுத்தியது கிடையாது. வகான ஃபض்லுல்லாஹி அலைக அதீமா, அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களை ரொம்ப மகத்துவப்படுத்தி வைத்திருக்கிறோம் நாங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறுப்புறுப்பாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஒவ்வொரு அங்கத்தையும் அல்லாஹ் வர்ணிக்கிறான், ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் வர்ணிக்கிறான், ஒவ்வொரு நடைமுறைகளையும் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள், லா தமுத்தன்ன ஐனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்கு, லா துஹர்ரிக் பிஹி லிசானக لتعجل به، ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை, மா ஸாகல் பஸரு வமா தகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகு, அல்லதி அன்கத ظهرك، ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை, லா தஜஅல் யதக மக்லூலதன்، ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து, இலா உனுகிக்، ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பகல், இன்ன லக ஃபின் நஹாரி ஸப்ஹன் தவீலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ذிக்ர், வذ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குர்ஆன் ஓதுதல், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தக்வா, யா அய்யுஹன் நபியு தகில்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தவக்குல், வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிற்றல் நிலை, அல்லதி யராக ஹீன தகூம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுஜூத், வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஸ்பீஹ், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்திக்ஃபார், வஸ்தக்ஃபிருஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணம், ஸவ்வஜ்னாகஹா லிகை லா யகூன அலல் முஃமினீன ஹரஜ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகன், ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார், யா அய்யுஹன் நபி குல் லிஅஸ்வாஜிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண் குழந்தைகள், வபனாதிக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உற்ற நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுதையும் அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கிறான். இதை மாத்திரம் சொன்னால் பயானுக்கு நேரம் போதாது. அவ்வளோ அல்லாஹ் விரும்பினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்யும் போது என் மீது சத்தியமாக என்று சொல்லவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எப்படி டச் பண்ணுகிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா வரப்பிக, ஃபலா வரப்பிக, நபியே உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக. குர்ஆனிலே முழு நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைத்த அந்த அல்லாஹ், யா ஆதம், யா ஆதமே, ஜக்கரியா, يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى يا يحيى خذ الكتاب بقوة يا إبراهيم قد صدقت الرؤيا. முழு பேரையும் பெயர் சொல்லி கூப்பிட்ட அந்த ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குர்ஆனிலே ஒரு இடத்தில் கூட பெயரை சொல்லி யா முஹம்மத் என்று கூப்பிடவில்லை.
யா முஹம்மது என்று ஒரு இடத்தில் கூப்பிடவில்லை, 4 இடத்திலே முஹம்மது என்ற பெயரை மட்டும் சொன்னான் அல்லாஹ். முதலாவது வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل. இரண்டாவது ما كان محمد ابا احد من رجالكم ولكن رسول الله. மூணாவது محمد رسول الله والذين معه اشداء على الكفار. நாலாவது والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد صلى الله عليه وسلم. முஹம்மது என்றால் புகழுக்குரியவர் என்பது அர்த்தம். புகழ், சுப்ஹானல்லாஹ், சாதாரண புகழ் அல்ல அது, சாதாரண புகழ் அல்ல அது. அந்த புகழ் இந்த உலகத்தில் பந்து பிறக்கும் பொழுது இந்த உலகத்துடைய ஆச்சரியங்களை அல்லாஹ் உண்டாக்கினான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது இமாம் இப்னு ஸஅத் அத்-தபகாத்துல் குப்ராவிலே, இமாம் இப்னு ஹிஷாம் அஸ்-சீரத்துன் நபவியாவிலே பதிவு செய்கிறார்கள், 4 பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் பெற்றெடுக்கும் போது கூட இருந்தார். முதலாவது ஷிஃபா. இந்த ஷிஃபா என்ற பெண் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய தாய். இரண்டாவது ஃபாத்திமா பின்த் அப்துல்லா. மூணாவது சுவைபா மௌலாத்து அபி லஹப். நாலாவது பரக்கா உம்மு ஐமன். இந்த 4 பேரும் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது. பிறந்த டேட்டிலே, பிறந்த தகுதியிலே கருத்து வேற்றுமை இருந்தாலும் சகோதரர்களே, அதிகமான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 சபீஹத் யௌமில் இஸ்னைன் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஷிஅபு பனி ஹாஷிம் என்ற இடம், இப்பொழுது அந்த இடத்திலே மக்தபத்து மக்கத்துல் முக்கர்ரமா, மக்காவுடைய ஒரு லைப்ரரி இருக்கிறது. அந்த வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பன் அப்துல்லாவுக்கு சொந்தமாக இருந்தது. அதற்கு பின்னால் அப்துல்லாவுக்கு பின்னால் அந்த வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பாவுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு உடைய நானா அகீலுக்கு சொந்தமாகியது. அகீல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைய சகோதரன் முஹம்மத் பின் யூசுஃபுக்கு அந்த வீட்டை விட்டார். முஹம்மத் பின் யூசுஃபிடம் இருந்து ஹாரூன் ரஷீதுடைய தாய் கைசரான் என்ற பெண் அந்த வீட்டை வாங்கி மக்காவுடைய ஹரம் ஷரீஃபுக்கு மீண்டும் வக்ஃப் செய்தார். இப்பொழுது அந்த இடம் ஹரத்துடைய இடம், ஹரத்துக்கு சொந்தமான இடம், லைப்ரரியாக இருக்கிறது. சஃபா மர்வாவில் இருந்து நீங்கள் வெளியாகி வரும் பொழுது அந்த வீட்டை பார்க்கலாம். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்கிறார், நான் பிறக்கும் பொழுது முஸ்னத் அஹ்மதுல வருது, என்னுடைய தாயுடைய உடம்பில் இருந்து ஒரு ஜோதி பேரொளி வெளிச்சம் வெளியானது. அந்த வெளிச்சத்திலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கால் இருந்த ஷாம் தேசத்துடைய கோட்டைகளை என்னுடைய தாய் கண்டாள். பிறக்கும் பொழுதே உலகத்தை ஒளியால் நிரப்பிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, லேசான தலைவர் அல்ல, சாதாரண தலைவர் அல்ல. அந்த தலைவருக்கு நிகரான ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வரவும் முடியாது, வர முடியாது, வந்ததும் கிடையாது, வரப்போவதும் கிடையாது. சகோதரர்களே, இமாம் ஹாக்கிம் நைசாபூரி ரஹிமஹுல்லாஹ் அல் முஸ்ததரக் அல ஸஹீஹைன் என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்று காலையிலே ஒரு யூத அறிஞர், மதீனாவிலிருந்து வந்தவன், மக்காவிலே வியாபாரம் செய்யக்கூடியவன், மக்காவுடைய சந்தைகள்ல கேட்டான். மக்காவாசிகளை பார்த்து, இன்றைய தினம் இரவு நேரத்தில் உங்களுடைய மக்காவிலே யாருக்காவது குழந்தை பிறந்ததா? யாருக்காவது குழந்தை பிறந்ததா? இவர்கள் சொன்னார்கள், தெரியாது. இல்லை, நன்றாக விசாரியுங்கள். விசாரித்து பார்த்தால் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. செய்தியை வந்து சொன்னவுடன் அவன் சொன்னான், அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும். உடனே கூட்டி கொண்டு வந்தார்கள். குழந்தையை காட்டுவதற்காக
ஆமினாவுடைய கையில் இருந்த அந்த குழந்தையை தூக்கி அவனிடம் காட்டினார்கள். அந்த குழந்தையின் முதுகை பிரட்டி பார்த்தான் இவன். அந்த குழந்தையின் முதுகிலே ஒரு மச்சத்துடைய வடிவிலே வீங்கிய புறா முட்டையை போல ஒரு ஒரு அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்தை சுற்றி முடிகள் இருந்தது. இதை பார்த்து அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டான். மயக்கம் தெளிந்ததும் எழும்பி சொன்னான், வல்லாஹி கது தஹபத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயில். யூதர்களே, யூதர்களே, உங்களிடமிருந்து நபித்துவம் சென்று விட்டது. நபித்துவம் அரபியர்களுக்கு வந்து விட்டது. கேட்டார்கள். அந்த மக்களை பார்த்து அவன் கேட்டான், இந்த குழந்தையை பார்த்து நீங்கள் பெருமைப்பட போகிறீர்கள். இந்த குழந்தை ஒரு நாள் உங்கள் முழு பேரையும் மாற்றி செய்யும் என்று சொன்னான். சகோதரர்களே, பிறந்த தினத்திலேயே யூதர்களை அதிரவிட்ட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதுதான் முஹம்மத். நம்முடைய உயிரில், உயிர் நாளங்களில் ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கும் தலைவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலந்திருக்க வேண்டிய தலைவர். ஆனால் இதற்கு முன்னால், எனக்கு முன்னால் பேசிய சங்கைக்குரிய ஹசரத் அவர்கள் சொன்னதை போல அவர்களை தவிர மற்ற எல்லாம் நம்முடைய வாழ்வில் ஊடுருவி விட்டது. எப்படி ஒரு சமூகம் அந்த நபியை பின்பற்றாமல் சொர்க்கம் செல்லலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. முஹம்மத் ஆமினாவுடைய கையிலிருந்து குழந்தையை தூக்கி கொண்டு அபூ தாலிப் ஹரத்திடத்திலே, மக்காவிடத்திலே, புனித காபாவிடத்திலே கொண்டு வந்து வைத்து குழந்தையை பார்த்து பெயர் வைத்தார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழுக்குரியவர், புகழுக்குரியவர், பேரும் புகழ், பேரும் புகழ். கியாமத்துடைய நாளையிலே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் ஒரு இடத்தில் எழுப்பாட்ட போகிறான். அந்த இடத்துடைய பெயர் என்ன? அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபியே, உங்களை நாங்கள் ஒரு இடத்திலே கியாம நாளிலே எழுப்பி நிப்பாட்டுவோம். அந்த இடத்துக்கு பெயர் மகாமுன் மஹ்மூத். மகாமுன் மஹ்மூத் என்றால் என்ன? புகழ் தளம், பிளேஸ் ஆஃப் பிரேஸ், புகழ் தளம். புகழுக்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கியாமத்துடைய நாளையிலே திருமதியில் வருகிறது. அரிசிக்கு வலப்பக்கத்திலே வேற யாருமே அங்கே நிற்க முடியாது. அந்த நாயகத்தை மட்டும் அல்லாஹ் நிப்பாட்ட போகிறான். அந்த இடத்துக்கு பெயர் புகழ் தலம். அந்த புகழ் தலத்திலே புகழுக்குரியவரை நிப்பாட்டி அல்லாஹ் அவருடைய கரத்திலே ஒரு கொடியை கொடுக்க போகிறான். அந்த கொடிக்கு பெயர் லிவாஉல் ஹம்த், புகழ் கொடி. சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாம நாள் வரை வரக்கூடிய அத்துணை பேரும் அந்த கியாமத்தில ஏண்ட கொடிக்கு பின்னாலதான் நிற்கும். கிடைக்காது சகோதரர்களே. இப்படி ஒரு தலைவர், நாம் பின்பற்றி ஒழுக வேண்டிய தலைவர். நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் சொர்க்க வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அருமை திருத்தூதர். உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிமும் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது சகோதரர்களே. அழைத்து வைத்திருக்கிறோம் எதை? அவரை பற்றி எதை அறிந்து வைத்திருக்கிறோம்? நாம் அவருடைய அன்பு, அந்த அருமை நாயகத்தின் அன்பு, அந்த அருமை திருத்தூதருடைய அன்பு நம்முடைய கல்விலே எந்த அளவுக்கு பதிந்திருக்கிறது? மிருகங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். பறவைகளுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். உயிரில்லாத மரங்களுக்கு தெரியும், செத்த மரக்கட்டைகளுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். புல் மூட்டையில் வாழக்கூடிய நாம் தெரிந்து வைக்க கூடாதா? நாம் பேசக்கூடாதா அவரை பற்றி? நாம் பின்பற்ற கூடாதா அவரை பற்றி? நாம் பின்பற்றாமல் வேறு அவரை பின்பற்றுவது? சகோதரர்களே, இப்பொழுது கசீதாவிலும் சொன்னார்களே, உயிரில்லாத மரக்கட்டை. மஸ்ஜிது நபவியிலே மிம்பர் அடிப்பதற்கு முன்னால் புகாரி, முஸ்லிம், திருமிதி எல்லாவற்றிலும் வருகிறது. வித்தியாச பிக்திலாஃபின் யசீர், சில வார்த்தை வித்தியாசங்களோடு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேடையில் ஏறுவதற்கு முன்னால் ஒரு ஈச்சமர கட்டையில் சாய்ந்து கொண்டுதான் குத்பா ஓதுவார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அழகான மிம்பர்களை அடித்து தரவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷிதும், விருப்பம் தான் மிம்பர் படி அடிங்க. 3 படிகளை கொண்ட ஒரு மிம்பரை கொண்டு வந்து பலகையால் தயாரித்து உடனே கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் வைத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை நாள் குத்பா ஓதுவதற்காக மிம்பரில் ஏறி நிற்கிறார்கள். உடனே மஸ்ஜிது நபவியில் உள்ள முழு சஹாபாக்களும் கேட்கும் வண்ணம் யாரோ கத்துகிற சத்தம் கேட்கிறது. யஹூரு கமா யஹூரு ஸௌர். இன்னொரு ரிவாயத்துல ஒட்டகம் கத்துற மாதிரி கத்துது, மற்றொரு ரிவாயத்தில் ஒரு மாடு கத்துவதை போல கத்துது. இது கட்டுக்கதை அல்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ். எல்லாரும் கேட்கிறாங்க, எங்கிருந்து சத்தம் வருது? பார்த்தால் சத்தம் வருகிறது அந்த செத்து போன உயிர் இல்லாத ஈச்சமர கட்டையிலிருந்து தான் அந்த அழுகை சத்தம் வருகிறது. சஹாபாக்கள் திகைத்து விட்டார்கள். அலைஹிஸ்ஸலாம், நபி அலைஹிஸ்ஸலாம் மிம்பரில் இருந்து இறங்கியவர் ஓடி வந்து அந்த ஈச்சமர கட்டையை தூக்கி தன்னோடு கட்டி அணைத்தார். ஒரு குழந்தை எப்படி விம்மி விம்மி தன்னுடைய அழுகையை நிறுத்துமோ அதே போல அந்த ஈச்சமர கட்டை தன்னுடைய அழுகையை நிறுத்தியது. சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலமஹ்ததின்ஹு, இந்த ஈச்சமரத்தை, இந்த ஈச்சமர கட்டைய நான் கட்டிப்பிடித்து சமாதானம் சொல்லவில்லை என்றால் லஹன்ன இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் இந்த ஈச்சமர கட்டை அழுது கொண்டே இருக்கும் என்றார்கள். கேவலம் இறந்து போன ஒரு ஈச்சமர குட்டிக்கு நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமதி தெரியும் என்றால் முஸ்லிம்களாகிய நாம் அவருடைய பொறுமதியை வழங்க கூடாதா? சிங்கத்துக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார். சிங்கத்துக்கு தெரியும். இமாம் ஹாக்கிம் அல் முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைனில் பதிவு செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமை ஸஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படகில், கப்பலில் பிரயாணம் செய்யும் பொழுது படகு உடைந்தது. ஒரு பலகையில் தொங்கிக் கொண்டு ஒரு தீவை அடைந்தார். அது பயங்கரமான காடுகள் நிறைந்த மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவில் கரை ஒதுங்கியதுடன் தூரத்தில் பார்த்தால் ஒரு பயங்கரமான சிங்கம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உடனே எழும்பியவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், யா அபுல் ஹாரிஸ், ஏ சிங்கமே, ஏ சிங்கமே. அபுல் ஹாரிஸ் என்ற சிங்கம். சிங்கத்துக்கு மட்டும் உலமாக்கள் 500க்கு மேற்பட்ட பெயர்கள் அரபியில் எழுதியிருக்கிறார். ஏ அபுல் ஹாரிஸ், ஏ சிங்கமே, நான் யார் தெரியுமா? அன மௌலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமை நான். சொன்னதுதான் தாமதம். வந்த சிங்கம் அப்படியே தலையை குனிந்தது. ஸஃபீனா ரலியல்லாஹு அன்ஹுவை அவருக்கு மேலே, அந்த சிங்கத்துக்கு மேலே ஏற்றிக்கொண்டு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு கொண்டு போய் அவரை விட்டு தலையை ஆட்டியது. ஸஃபீனா சொல்கிறார், அந்த தலையை ஆட்டியது எனக்கு பிரியாவிடை கொடுத்ததை போல இருந்தது என்கிறார். காட்டில் வாழக்கூடிய சிங்கத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுமதி தெரியும் என்றால் ஏன் முஸ்லிம்களாகிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுமதியை வழங்க கூடாது? யார் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தன்னுடைய கையை நீட்டினார். புகாரியில் வருகிறது, கையை நீட்டினார், சந்திரன் 2ஆக பிளந்தது. புகாரியிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மினாவிலே இருக்கும் போது மக்கத்து முஷ்ரிக்குகள் வந்து சொன்னார்கள், நீங்கள் உண்மையாக நபியாக இருந்தால் இதோ பௌர்ணமி இரவு, இதே போல ஒரு பௌர்ணமி இரவு முழு நிலவு வானத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நிலவை நீங்கள் 2ஆக பிளந்து காட்ட வேண்டும். புகாரியுடைய அறிவிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்ட நிலவு 2ஆக வெடிச்சு 2 பக்கம் போனது. நடுவிலே ஜபலுன் நூர், ஹிரா மலை இருந்தது. தலாயிலுன்
நபுவாவுடைய அறிவிப்பின்படி ஒரு பகுதி அபு குபைஸ் மலைக்கு அங்காலையும் அடுத்த பகுதி குவைகியான் என்ற மலைக்கும் அங்காலே வந்தது. ஆனால் இந்த அற்புதத்தை பார்த்த அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் அந்த நேரம் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இது சூனியம் என்றார்கள். ஆனால் இந்திய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆச்சரியமான சம்பவம். இந்திய வரலாற்றிலே இந்தியா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இஸ்லாமிக் 28070 என்கிற அந்த ரெக்கார்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிரிட்டிஷ் ஹிஸ்டரியிலையும் இந்த இந்தியாவுடைய இந்த வரலாறு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 600ஆம் ஆண்டு சொச்சத்திலே இந்தியாவிலே கேரளாவிலே வாழ்ந்த ஒரு ஊர் இருக்கிறது, கொடுங்கல் நல்லூர் என்ற ஊர். அந்த ஊரிலே இருந்த மன்னன், அந்த மன்னனுடைய பெயர் சேரமான் பெருமாள். தமிழ் மன்னன், இந்து மன்னன், இந்தியாவில் இருந்தவன் சந்திரன் பிளந்ததை கண்டானாம். கண்டவன் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் விசாரித்தான். உண்மையான செய்தி வரவில்லை. அரேபிய தூதுக்குள் ஒன்று வந்தது. அவர்களிடத்திலே விசாரித்த போது அவர்கள் வரலாற்றை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காண வேண்டும் என்ற ஆசையில் வெளியாகி போனவன் அங்கே போய் நபியை சந்தித்தானா இல்லையா என்ற வரலாறு கிடையாது. ஆனால் சேரமான் பெருமாள் என்ற மன்னன் தன்னுடைய பெயரை தாஜுத்தீன் என்பதாக மாற்றி மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வரும் பொழுது ஓமானிலே மரணித்து அங்கே அவருடைய கபர் இருப்பதாகவும் ஹிஜ்ரி 600 கிறிஸ்துவுக்கு பின் 629ஆம் ஆண்டு கேரளாவிலே அவனுடைய ஞாபகார்த்தமாக சேரமான் ஜுமா மஸ்ஜித் என்பதாக இந்தியாவிலே முதலாவது பள்ளி கட்டப்பட்டதாக இந்திய கெசட்டில் வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. யார் அவர்? மக்காவிலே கையை நீட்டினார். அல்லாஹ் எங்கேயோ கண்காணாத தேசத்தில் உள்ள ஒரு அரசனுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அதுதான் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் மாத்திரமல்ல சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் கபரிலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. புகாரில் 5 இடங்களில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அல்லாஹ் கபரில் கேட்பான். புகாரியில் மட்டும் 5 இடம். நம்ம எல்லாரையும் கொண்டு போய் அழைக்கிடுவாங்க, கபர்ல வச்சிருவாங்க. வச்சிட்டு திரும்பும் பொழுது 2 மலக்குமார் வருவார்கள். திருமிதியில் வருகிறது, அந்த 2 மலக்குமார் அதாஹு மலகான் அஸ்வதான் அஸ்ரகான், கருப்பும் நீலமும் கலந்த நிறம். கருப்பும் நீலமும் கலந்த நிறம். ஒருவருடைய பெயர் முன்கர், அடுத்தவருடைய பெயர் நக்கீர். அத்தபரானியிலே அல் முஅஜமுல் கபீரிலே வருகிறது அஸ்ரகானி அயுனுஹுமா, அவங்க 2 பேர்ல கண்ணும் நீல கலர்ல பத்தி கொண்டிருக்குமாம். அவங்க 2 பேருடைய பல்லும் அப்படியே வளர்ந்து நிலத்தை தோண்டி கொண்டு வருமாம். அவங்க கையிலே ஒரு மிர்சபா, ஒரு தண்டாயுதம் வைத்திருப்பார்கள். அந்த ஆயுதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக வரும் மனிதன் சேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை அசைக்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஆயுதத்தை அவர்கள் தூக்கி வருவார்கள். அவர்களுடைய சத்தம் ஒவ்வொரு அடியும் இடி முழக்கத்தை விட பயங்கரமாக இருக்கும். வந்தத்தோட கேட்பாங்களாம், முதலாவது மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? சகோதரர்களே, இந்த சிந்தனை, இந்த பயானை, இந்த மீலாது விழாவை கொஞ்சம் நிறுத்திவிட்டு உங்களுடைய சிந்தனையில் கொஞ்சம் கபருடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். நாளை கதிரையில் அமர்ந்திருக்கும் நீங்கள் கபரில் இருந்தால், இன்று மேடையில் நிற்கும் நான் கபரில் இருந்தால், இங்கே உள்ள எல்லாரும் கபரில் இருப்பார்கள், இருக்க போகிறார்கள், நிச்சயமாக புதைக்கப்படுவார்கள், சந்தேகமே இல்லை. நாளை ஜனாசாவாகி இரவு தூங்கின நீ எழும்பாம உன்னை கொண்டு போய் கபர்ல வச்சு ஒன்ன அந்த மலக்குமார்கள் எழுப்பாட்டி உன்னிடத்துல கேட்டா ஓன்ற ரப்பு யார்? ஓலவல் எக்ஸாம்ல பிட் எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் அங்க பிட் எடுத்துட்டு போகல.
அல்லது மௌத்தாகும் போது வசியத் செய்ய இயலாது, என்ற கபர்ல என்ற கஃன்ல இந்த 4 கேள்விக்கும் விடைய எழுதி கொஞ்சம் கஃன்ல வைங்க, மலக்குமார்கள் வந்தால் நான் பார்த்து பதில் சொல்லுவேன். முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவராக இருந்தால், நீ அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை நாசமாக்காதவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர செய்தவனாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் ஹராத்தை விட்டு வாழ்ந்தவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தொழுகைகளை சரியாக நிறைவேற்றியவனாக இருந்தால், கேட்ட உடனே சொல்லுவாய் ரப்பி அல்லாஹ், இந்த ரப்பு அல்லாஹ். முதலாவது பாஸ். ஃபெயிலானவர் சொல்லுவாராம், எனக்கு தெரியாதே. இரண்டாவது கொஸ்டின், இரண்டாவது கேள்வி, உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாத்தை முறையாக பின்பற்றியவர்கள். பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் இஸ்லாம், கொடுக்கல் வாங்கல்ல இஸ்லாம் இல்ல, இவர்களால சொல்ல முடியாது. இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல், வெளி விவகாரங்கள், உள் விவகாரங்கள், எண்ணத்துல இஸ்லாம் இருக்குது, எண்ணத்துல இஸ்லாம் இல்ல. நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் நான் கேட்கிறேன், வட்டி ஹராம் என்று தெரியாத யாராவது இருக்கிறாங்களா? கொஞ்சம் கைய தூக்குங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் வட்டி ஹராம் எங்களுக்கு தெரியா? இப்ப நீங்க சொல்ல போய்தான் தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டு எத்தனை பேர் அந்த வட்டியில் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து நாசமாக்குகிறார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறப்படும் இந்த சஃபையிலே ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அரஃபா மைதானத்திலே, ஹஜ்ஜத்துல் வதாவிலே, மஸ்ஜிதுன் நமீராவுக்கு பக்கத்திலே 1,24,000 சஹாபாக்களை கூட்டி வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த குத்பா பேருரையிலே முழு சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள், ரிபல் ஜாஹிலியத்தி மௌதுஉன் தஹ்த கதமி. இதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலே எடுக்கப்பட்ட வட்டிகள், கொடுக்கப்பட்ட வட்டிகள், எல்லா வட்டியையும் நான் இன்றைய தினம் இந்த அரஃபா மைதானத்திலே எந்த காலுக்கு கீழே நான் புதைத்து விட்டேன். வட்டி எடுப்பவனே, வட்டியில் இன்பம் கண்டவனே, நன்றாக வழங்கிக்கொள். உனக்கு கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட காலுக்கு கீழே குழி தோண்டி ஹஜ்ஜில புதைச்ச வட்டிய நீ தோண்டி எடுக்கிறாய். நபியை கேவலப்படுத்துறாய். நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறாய். நீ எவ்வளவு மோசடிக்காரன், எவ்வளவு பெரிய துரோகி. அந்த நபியுடைய வாயால் தானே சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? திர்ஹமு ரிபன் யக்குலுஹு ரஜுல். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒருவர் 1 ரூபா வட்டியை சாப்பிட்டால், இந்த சஃபையில் முடிவெடுங்கள் சகோதரர்களே. எங்களுக்கு சொல்லலாம், பேங்குக்கு போகாமல் உங்களை கட்டி வைக்க எங்களால் முடியாது. சொல்லலாம் இன்னமா அலைக்கல் பலாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தே அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே சொல்றது மட்டும் நான் கடமை. வ அலைனல் ஹிசாப். மீறியும் அவங்க செஞ்சா கியாமத்து நாள்ல அவங்கள விசாரிக்கணும் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். ரெடியா? அல்லாஹ்வோட போராட ரெடியா? தாராளமாக பாவம் செய்யலாம். அல்லாஹ்வோடு போராடும், அல்லாஹ்வோடு மோதும் சக்தி இல்லையா? இந்த சஃபை, இது நபி அலைஹிஸ்ஸலாத்தை புகழ் மாலை சூடும் வெறும் சஃபை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கம் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பெரும் ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பணங்கள் இதற்கு செலவிடப்பட்டிருக்கிறது. பேருக்கும் புகழுக்கும் வீடியோவுக்கும் போட்டோவுக்கும் சீல்டுகள் வழங்குறதுக்கு மாத்திரம் அல்ல இது. அது தேவையும் இல்லை. அது கியாமத்துல வராது. அது கபருக்கு வெளிச்சம் கொடுக்காது. இதனுடைய நோக்கம் இந்த புல்மூட்டை 100% அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊராக மாற வேண்டும். அப்படி இல்லையா இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இத்துணை உலமாக்கள் நாட்டின் தொங்கல்ல இருந்து வருகை தந்ததுக்கு ஒரு பிரயோசனமும் கிடையாது. முடிவெடுங்கள், வாழ்க்கையை மாற்றுங்கள்.
சொன்னாங்க ஒரு தரம் ஒரு ரூபா வட்டி சாப்பிட்டால் பெத்த தாயோட தாய்மாரும் இருக்கிறீங்க, மாப்பிள்ள ஜுமாவுல இருக்கிற நேரம் சிலர் என்ன செய்யற நகைய தூக்கிட்டு ஒழிச்சிட்டு போற என்னத்துக்கு பேங்க்ல அடகு வைக்கிறது. நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு ரூபா வட்டி சாப்பிட்டால் பெத்த தாயோட 36 தரம் விபச்சாரம் செஞ்சதுக்கு சமன். என்னுடைய வார்த்தை அல்ல, மிகைப்படுத்தி நான் சொல்லவில்லை, இது என்னுடைய உயிருக்குயிரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நீங்கள் எடுத்து நடந்தாலும் சரி, நடக்கவில்லை என்றாலும் சரி, திருமணம் முடிச்ச ஒருவன் விபச்சாரம் செஞ்சா அவனை கல்லால் அடித்து கொலை செய்யணும். அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே கிடையாது. அப்ப ஒரு ரூபா வட்டி திங்கிறவர், ஒரு ரூபா வட்டிக்கு கொடுக்கிறவர், ஒரு ரூபா வட்டிக்கு சாட்சியா இருக்கிறவர் 36 தரம் இந்த உலகத்தில் கொல்லப்படுவதற்கு தகுதியானவர். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கை அதிலே ஓடுது. ஊருக்கு பேருக்கு புகழுக்கு வாழ்றதுக்காக ஒரு வாகனம், அது ஹராமான லீசிங்ல தான் அவர் எடுப்பார். ஏன்? ஹலாலான முறையில் எடுத்தா செலவு கூட. சகோதரர்களே, சிந்தியுங்கள். இப்படி இஸ்லாத்தை நாசமாக்கியவர்கள் கபர்ல மலக்குமார்கள் கேள்வி கேட்கும் போது ஏண்ட மார்க்கம் இஸ்லாம் என்று ஏண்ட வாயில வருமா? வராதா? என்ன நான் கேட்கிறேன், உங்களை நீங்க கேளுங்க. மூணாவது கேள்விதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான். எப்படி காட்டுவான்? உலமாக்கள் விரிவுரை எழுதுகிறார்கள். நீங்கள் உதாரணமாக புல் மூட்டையிலே உங்களுடைய கபர் இருந்தால், புல் மூட்டையிலிருந்து மதீனா முனவ்வராவுடைய ரௌதா வரைக்கும் உள்ள அத்துணை திரைகளையும் அல்லாஹ் நீக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை எனக்கும் உங்களுக்கும் காட்டி கேட்பானாம், வமா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அன்பு வைத்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திலே இன்பம் கண்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை ஹயாத்தாக்குவதற்காக இந்த உலகத்தில் பாடுபட்டவர்கள். உடனே சொல்லுவானாம், இதுதான் என்னுடைய நபி. இது மூணையும் சொன்னதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் கேட்பானாம், மலக்கு கேட்பாங்களாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்லுவாரா, நான் குர்ஆனை ஓதினேன், நம்பினேன், அமல் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவானாம், மலக்கு சொல்ல மாட்டார். அல்லாஹ் சொல்லுவானாம், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், சொர்க்கத்தை அவனுக்கு திறந்து கொடுங்கள். அல்லாஹ் ரப்புன்றதோட சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் ரப்புன்றதோட கபர் விசாலமாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீங்கள் பாஸாகினால்தான் கபரில் நீங்கள் தப்பலாம், மறந்து விடாதீர்கள். கபரில் மாத்திரமா அந்த மறுமை நாள். புகாரில் கிதாபு ஷஃபா பெரும் ஹதீஸ், முழு சனமும் முழு மனித சமுதாயமும் ஆடை இல்லாமல், உடுப்பில்லாமல், ஹத்னா செய்யப்படாமல், செருப்பில்லாமல் அந்த சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் ஓடி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களும் கைவிடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் இவர்கள் ஓடுவார்கள். சொல்வார்களாம், யா ஆதம், ஏ ஆதமே அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை தன்னுடைய குதிரத்தால் படைத்தான். நீங்கள் தான் முதலாவது மனிதர், முதலாவது நபி, மனிதர்களுக்கெல்லாம் தலைவர். அல்லாஹ்விடம் எங்களுக்காக நீங்க துஆ செய்ய கூடாதா? சிபாரிசு செய்ய கூடாதா? எங்களை பாதுகாக்க கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், என்னால உங்களை காப்பாத்த இயலாது. சுப்ஹானல்லாஹ். நீங்க இந்த மறுமையினால கொஞ்சம் சிந்தனையில கொண்டு வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தாலே உங்களை காப்பாத்த இயலாது. என்ன காப்பாத்த இயலாது? உங்களோட மனைவியா காப்பாத்த போறா, உங்களோட மாப்பிள்ளையா காப்பாத்த போறார், உங்களோட பிள்ளைகளா வரப்போகுது, உங்களோட சொத்துகளா வரப்போகுது, உங்களோட செல்வங்களா வரப்போகுது. சிந்தியுங்கள் சகோதரர்களே, உலக மாயைகளில் ஏமாந்து விடாதீர்கள். இந்த மீலாது மாநாடு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மகத்தான மாநாடாக மாற வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் கூடியிருப்பதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது.
பாவிகளாக மரணித்து விட்டால், சகோதரர்களே, பாவிகளாக மரணித்து விட்டால் எந்த நலவும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிம், பாவி பாவி ஆசைப்படுவானாம், ஐயஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி. அல்லாஹ் சொல்றான், பாவியுடைய நிலப்பாட சூரத்துல் மஆரிஜ்ல சொல்றான். பாவி என்ன செய்வாராம், அல்லாஹ் கிட்ட சொல்லுவாராம், யா அல்லாஹ் என்ன நரகத்துல போடாத, இதோ என்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்கள நரகத்துல போடு, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். சரி, என்ற குடும்பத்தை தாரேன், நரகத்துல போடு, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். சரி, குடும்பமும் வேணாமா, மனைவியை தாரேன், நரகத்துல போடு, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் கிட்ட சொல்லுவானாம், முழு உலகத்துல உள்ள எல்லாரையும் நரகத்துல போடு, என்ன மட்டும் சொர்க்கவாதியாக மாத்து. அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானாம். பாவியுடைய நிலைமை இது. யார் பாவி? கொஞ்சம் சிந்தியுங்கள். யார் பாவி? பாவிக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? பாவிக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? உலகத்துல ஆக பெரிய பாவி யார் தெரியுமா? தொழுகையை நாசமாக்கியவன், தொழாதவன், அவன் அல்லாஹ்ட பார்வையில பெரும் பாவியவன். இஸ்லாமிய நாடாக இருந்தால், இஸ்லாமிய நாட்டின் சட்டங்கள் நிறைவேற்றப்படும் இடமாக இந்த ஊர் இருந்தால், தொழாதவர்களுடைய கழுத்துகள் பறந்திருக்கும். வாழ்றதுக்கே தகுதி இல்ல அவன் உலகத்துல. இப்ப சிந்திங்க, உங்களோட மகல்லாக்களை நீங்க எடுங்க, உங்களோட ஜும்மா பள்ளிகளை நீங்க பாருங்க, உங்களோட குடும்பங்களை நீங்க பாருங்க. இப்ப கையில நெஞ்சில கைய வச்சு கேளுங்க, ஏண்ட குடும்பத்தில ஏண்ட மகல்லாவுல நல்லவன் கூடையா பாவி கூடையா? எங்கட மகல்லால உதாரணமாக தொழுகையாளிகள் 40% 60% ஆட்கள் பெரும் பாவிகள். இன்னும் ஒன்றை சொல்லவா? அந்த 60% ஆட்களுக்கு வார தண்டனையால 40% மக்களும் பாதிக்கப்படுவார். புகாரியுடைய ஹதீஸ். எங்கே போகிறோம் சகோதரர்களே? நாம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மடத்தனமான சிந்தனைகளாக மாறிவிட்டது. யாரை பார்த்தாலும் துனியா 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 எழுதப்பட்டது கிடைக்கும். சகோதரர்களே, வாழ்க்கையை நாசமாக்கி விடாதீர்கள். இன்றைய நாளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு நாளாக மாற்றிக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். பேசக்கூடிய பயான்களை சிந்திக்கிறல்லையே, பயான்களை, பயானுக்கு மார்க்ஸ் போட்டுட்டு போற 3 பயான் நடந்துச்சு, அவரை இப்படி இருந்துச்சு, இவரை இப்படி இருந்துச்சு, இவரை இப்படி இருந்துச்சு. மார்க்ஸ் போடுவதற்கல்ல உங்களை நாங்கள் அழைத்தது, மார்க்ஸ் போடுவதற்கல்ல இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தது. பயானை சிந்தியுங்கள். அல்லாஹ் நரகவாதிகளை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு பயான் என்றாலே வெறுப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டால் நீங்க கணக்கெடுக்கிறீங்களே. பயான்களை சிந்திக்காதவர்கள், மார்க்க விடயங்களை யோசிக்காதவர்கள் நல்லவர்களுக்குரிய அடையாளம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே சொல்லுவாராம், அல்லாஹ் என்னுடைய ரப்பே, இன்ன ரப்பி கதிப யௌமன் அல் கதம் கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் மிஸ்லஹு. என்ற ரப்பு இன்றைக்கு கோவப்பட்டிருக்கிற மாதிரி என்றைக்கும் கோவப்பட்டதை நான் கண்டதில்லை. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? சொர்க்கத்திலே அவன் ஒரு பழத்தை சாப்பிட வேண்டாம் என்றான், நான் சாப்பிட்டு விட்டேன். எனக்கு என்ன நடக்குமோ? யா நஃப்ஸி யா நஃப்ஸி, நீங்கள் போங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் போங்க. அவர்தான் அல்லாஹ்வால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் நம்பிக்கை இழந்தவர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் ஓடி வருவார்கள். உலகத்திலே ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. அல்லாஹ் சொல்றான், 950 வருஷம் அல்லாஹ்வுக்காக ஈமானுடைய உழைப்பு செய்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் சிந்திங்க. இந்த ஊரை அல்லாஹ்வோட நெருக்கமாக்குறதுக்கு ஒரு 90 நாளாவது நாங்கள் முயற்சி செய்திருப்போமா? 950 வருஷம் அல்லாஹ்வுக்காக பாடுபட்டவர். ஒரு நாளாவது
பள்ளியில் உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்திருப்போமா? என்னுடைய குடும்பத்தில் இத்தனை பேர் ஈமான் இல்லாமல் இருக்கிறார்களே, இத்தனை பேர் என்னுடைய ஊரில் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களே, இத்தனை பேர் என்ற ஊரில் ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் யார் அல்லாஹ்வோடு தொடர்பாக்குறது? சிந்தித்திருப்போமா? 950 வருடம் அல்லாவுக்காக உழைப்பு செய்த அந்த முதலாவது ரசூல், அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட நஜியுல்லா நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் மக்கள் போய் சொல்லுவாங்களாம், எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்காக அல்லாவிடம் உதவி தேடுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், என்னாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு அல்லாஹ் ஒரு துவாவை தந்தான், அந்த துவாவை என்னுடைய கூட்டத்தார்களுக்கு எதிராக நான் பாவித்தேன். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துஆவை கொடுப்பான். அந்த துஆவை அவர் ஏற்றால் உடனே கபூல் செய்யப்படும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் பாடுபட்டு விட்டு அவரால் இதற்கு அங்கால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. மக்கள் அவரை இழிவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். கையை ஏந்தினார், 3 வார்த்தை சொன்னார். ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், அன்னி நான் மக்லூபுன் இந்த பாவிகளிடம் தோத்து போய்விட்டேன், ஃபன்தஸிர் எனக்கு உன்னுடைய உதவியை இறக்குவாயாக. அல்லாஹ் சொன்னான், ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், வானத்துடைய கதவுகளை மடைகளை நாங்கள் திறந்து விட்டோம். வானம் தண்ணீரை கொட்ட ஆரம்பித்தது. நாங்கள் இதுவரைக்கும் வானத்திலிருந்து மழை துளியத்தான் கண்டிருக்கிறோம். ரம்பொடையில, தியலுமையில, கொஸ்லந்தையில, பம்பரகந்தையில நீர்வீழ்ச்சி கொற்ற மாதிரி வானத்திலிருந்து தண்ணி கொட்டினா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுடைய பவர், வானத்திலிருந்து அப்படி தண்ணி கொட்டிச்சு. அல்லாஹ் சொன்னான், வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர். அல்லாஹ் சொன்னான், பூமிக்கு சொன்னேன், பூமியே உனக்கு கீழே உள்ள தண்ணிகளை எல்லாம் கக்குவாயாக. பூமி தண்ணீரை கக்கியது. வானத்துடைய தண்ணி, பூமியுடைய தண்ணி, அல்லாஹ் உலகத்தை அழிச்சு போட்டான். சொல்லுவாராம், ஏண்ட ஒரு துவாவால அல்லாஹ் உலகத்தையே அழிச்சிட்டான், எனக்கு பயமா இருக்குது, அதை வச்சு என்ன குத்தம் பிடிப்பானோ? யா நஃப்ஸி, என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது, எனக்கு என்ன நடக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ? அதோ இருக்கிறார் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நண்பன். நண்பனிடம் உதவி கேளுங்கள், அவர் உதவி செய்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுவாங்களா, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நபிமார்களுக்கெல்லாம் வாப்பா, நீங்க தான் அல்லாஹ்வுடைய நண்பர், எங்களை பாதுகாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், அவங்கள பத்தி இந்த மேடையில பேசி முடிக்க இயலாது. அவங்களோட வாழ்க்கைய முழுக்க அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர். அவர் சொல்லுவாராம், என் வாழ்க்கையில நான் 2 பொய் சொல்லி இருக்கேன். வாழ்க்கையில, முழு வாழ்க்கையிலையும் 2 பொய். அந்த 2 பொய்யையும் நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இதெல்லாம் பொய்யா? இன்னைக்கு எங்கட வாய துறந்தாலே பொய் தானே, வாய துறந்தாலே பொய். வியாபாரத்துல பச்சை பொய், கொடுக்கல் வாங்கல்ல பச்சை பொய், இன்னாவாரன் அண்ணா தாரன், நாளைக்கு தாரன், நாளை அன்னைக்கு தாரன், பொய் சொல்லி சொல்லியே காலம் கழியுது. கணக்கே இல்ல சிலருக்கு பொய் சொல்றேன்டா. வாய துறந்தாலே வடதான் சுடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன 2 பொய். முதலாவது பொய், அவருடைய கூட்டத்தார்கள் எல்லாம் விழா உண்டு கொண்டாடுவதற்காக வெளியில் சென்ற நேரம் சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு சிலையுடைய, பெரிய சிலையுடைய கழுத்திலே கோடாரிய வச்சிட்டு, யார் இந்த சிலைகளை உடைச்சேன்னு கேட்ட நேரத்துல சொன்னார், பல் ஃபஅலஹு கபீருஹும், உடைச்சது பெரிய சிலை, நான் இல்ல. அதை செஞ்சது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. சிலைகள் அவரை உடைக்கணும், உடைச்சது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் தான் உண்மையானவன் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக. இதை அல்லாஹ் பொய்யாக நினைக்கவே மாட்டார்.
இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிமார். ஒன்று முதலாவது சாரா, இரண்டாவது ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா. சாரா மூத்த மனைவி, ரொம்ப அழகானவர், ரொம்ப அழகானவர். சாராவை கூட்டிக் கொண்டு பாபிலோனியாவிலிருந்து எகிப்துக்கு வந்து, எகிப்திலிருந்து பெலஸ்தீனுக்கு வந்து, பெலஸ்தீனிலிருந்து மக்காவுக்கு வந்த அந்த வரலாறுகள் இருக்கிறது. எகிப்துக்கு வந்த நேரத்திலே புகாரில வருது, எகிப்தில ஒரு மோசமான ஆட்சியாளன் அழகான பெண்களை பிடித்துக் கொள்வான். அவனுக்கிட்ட இருந்து தப்புறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது என்னுடைய சகோதரி என்றார்கள். மனைவிய பார்த்து என்னுடைய சகோதரி. சகோதரிங்கிற பொய்யல்ல, உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒருவருக்கொருவர் சகோதரி தான். இந்த 2 பொய் என்ற வாழ்க்கையில் நான் சொல்லி இருக்கிறேன். எனவே அல்லாஹ் அதை வைத்து என்னை குத்தம் பிடித்து விடுவானோ எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது. அதோ இருக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவரிடம் செல்லுங்கள், அவர் பாதுகாப்பார். சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரிதான் நபிமார்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை தவிர வேற எவனுக்கும் பயமில்லை. அடிதான் அடிச்சுதான் அடுத்த பேச்சு. புகாரில வருது, புகாரில முஸ்லிம்ல வருது. பாபு ஃபதாயிலி மூசா. மலக்குல் மௌத்து உயிரெடுக்க வந்தாராம், ஓங்கி விட்டாராம் ஒரு அறை, கண்ணொண்டு கலந்து பறந்துட்டு. மலக்குல் மௌத்து கட்டுக்கதை இல்ல, புகாரிலையும் முஸ்லிம்லையும் வருது. மலக்குல் மௌத்து கடிச்சவர் யாருக்கும் பயமில்லை. மலக்குல் மௌத் பயந்து வைத்தாராம், என்னடா இவர் என்ன கடிக்கிறார்? அல்லாஹ் கிட்ட போனாராம், அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத். யா அல்லாஹ், நீ அனுப்பின ஆள் லேசிப்பட்ட ஆளா, மௌத்தாகவே விருப்பம் இல்ல. அடிச்சு கண்ணையும் கலட்டி போட்டார். அல்லாஹ் சொன்னானா, மருவா போங்க. மருவா போகணுமா? மருவா போங்க, போய் கேளுங்க, உலகத்துல வாழ விருப்பம்டா, ஒரு காளை மாட்டுக்கு மேல் கையை வைக்க சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை ஒரு முடிக்கு எத்தனை லட்சம் முடி அவர கையில பட்டாலும் சரி, ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழலாம். எப்படி ஆப்ஷன்? அவ்வளோ அல்லாஹ்வோடு நெருக்கமானவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். சொல்லுவாங்களா, மூசாவே, கலீமுல்லாவே, அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவரே, என்ன காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, இந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்விடம் எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், உலக வாழ்க்கையில ஒருத்தன் என்னால செத்து விட்டான். நான் சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியான கட்ஸ். குர்ஆன்ல வருது, அதெல்லாம் ஓதி ஓதி சொல்ல நேரம் இல்லை. 2 பேர் சண்டை, மூசா அலைஹிஸ்ஸலாம் விளக்கினாங்க, விலகல்ல, ஒத்தனை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டவன் விழுந்து செத்து விட்டான். ஒரு தள்ளுதான், ஒரு தள்ளு விழுந்து செத்து போயிட்டான். அதுவும் செத்தத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அடுத்த செகண்ட் அல்லாஹ் சொல்றான், உடனே அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மன்னிச்சாச்சு, உடனே மன்னிப்பு. சொல்லுவாராம், அதை வைத்து அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பான் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ. போங்க, எல்லாரும் போங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் செல்லுங்கள். அவர்தான் அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கிறார். ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வால் ஊதப்பட்ட ரூஹ். அவரிடம் போங்க, அவர் உங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கெஞ்சுவார்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதம். 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழும் ஒரு அற்புதம். இன்ஷா அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பின்னால், தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால், தமஸ்கஸிலே இறங்கி தஜ்ஜாலை கொலை செய்து இந்த உலகத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவரிடம் போவாங்களாம். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாராம். ஆனால் உலமாக்கள் சொல்றாங்க, அவருக்கு என்ன பயமெண்டா, உலகத்துல கடைசியாக அந்த வந்த நபிமார்களுக்குள்ள கடவுளாக வணங்கப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கும் வணங்குறாங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம இன்றைக்கும் வணங்குறாங்க.
அதனால் அவருக்கு பயமாம், என்ன கடவுளாக வணங்கிட்டாங்க, எனக்கு என்ன நடக்குமோ சொல்லுவாராம். அதோ இருக்கிறார் சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரிடம் செல்லுங்கள், அவர் உங்களை பாதுகாப்பார், எங்களால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. முழு மனித சமுதாயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி ஓடி அவரிடம் கெஞ்சும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தவங்க விரட்டின மாதிரி, மத்தவங்க ஒதுக்கின மாதிரி எங்களை ஒதுக்காம சொல்லுவாராம், அனலஹா, உங்களுக்கு அல்லாஹ்விடம் பேசுவதற்காக தான் நான் இருக்கிறேன், இதோ நான் அல்லாஹ்விடம் பேசுகிறேன். அல்லாஹ் கோபத்துடைய உச்ச கட்டத்தில் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் விழுந்தவுடன் அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் முதலாவதாக ரிவாயத்துகள்ல வந்ததை வைத்து அந்த ஒரு அறிவின்படி நான் சொல்கிறேன், அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் பேசக்கூடிய முதலாவது வார்த்தை, யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்து நாள் அல்லாஹ் முதலாவதாக ஒரு மனிதரை பெயர் சொல்லி அழைப்பான் என்றால் அது எங்களுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவானாம், சல், என்ன வேணும் கேளுங்கள், தருகிறேன், யாருக்காவது சிபாரிசு செய்ய வேண்டுமா, சிபாரிசு செய்யுங்கள், துஷஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்களாம், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம். அல்லாஹ் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திருப்திப்படுத்தும் வரைக்கும் அல்லாஹ் முழு நரகவாதிகளையும் கடைசி ஈமான்தாரியையும் கூட சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான். சூரத்து துஹா இறங்கின சம்பவம். சகோதரர்களே, முஷ்ரிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோகடித்தார்கள். சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு பின்னால் இந்த மலக்குமார் வரமாட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க, வஹி இறங்காது, கொஞ்ச காலமா இவரை காணல, ஷைத்தான காணல, அல்லாஹ் கோபிச்சிட்டான், அல்லாஹ் கைவிட்டுட்டான் என்று என்னென்னமோ பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மனது உடைந்தது. உடனே அல்லாஹ் சூரத்து துஹா இறக்கினான். வத்துஹா, முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹ் உங்களோடு கோவிக்கவும் மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிடவும் மாட்டான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, கியாமத்துடைய நாள் உங்களுக்கு உலகத்தை விட சிறந்ததாக இருக்கும். வல சௌஃப, அந்த கியாமத்தில உங்களுக்கு உங்களோட ரப்பு அல்லாஹ் யுதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுக்கு தரப்போறான் அந்தஸ்துகள், சொர்க்கத்தை தரப்போறான், வசீலா என்ற அந்தஸ்து தரப்போறான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், லா அர்தா வ வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார், என்னுடைய உம்மத்திலே, என்னுடைய சமூகத்திலே ஒருவன் நரகவாதியாக இருக்கும் வரைக்கும் ரப்பே, நீ தரக்கூடிய எந்த நியமத்தையும் நான் பொருந்திக் கொள்ளவே மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்படியான தலைவர் சகோதரர்களே, உலகத்திலும் தேவையான தலைவர், கியாமத்திலும் தேவையான தலைவர், கபரிலும் தேவையான தலைவர். அந்த தலைவருடைய அன்பு வேணும் கல்வியிலே. இமாம் புகாரி புகாராவில் பிறந்தவர், உஸ்பெகிஸ்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் உஸ்பெகிஸ்தானிலிருந்து மதீனாவுக்கு வந்தார். 3 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கியவர், 1 லட்சம் சஹீஹான ஹதீஸ் புகாரியை தொகுத்தவர். இமாம் முஸ்லிம் நைசாபூர், ஈரானிலே பிறந்தவர், நைசாபூர். 3 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கியவர். ஈரான்ல இருந்து வந்தார் மதீனாவுக்கு. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பால் நபியுடைய வார்த்தைகளை பாதுகாப்பதற்காக. இமாம் அபூ தாவூத் சிஜிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலே பிறந்தவர். 5 லட்சம் ஹதீஸ்களை எழுதினார். இமாம் மிஸ்ஸி தஹ்தீபுல் கமால் ஃபி அஸ்மாஇர் ரிஜால் எழுதுறாங்க இதெல்லாம். சகோதரர்களே, இமாம் திர்மிதி துர்முத் உஸ்பெகிஸ்தான்ல பிறந்தவர். இமாம் நசாயி துர்க்மெனிஸ்தான்ல பிறந்தவர். இமாம் இப்னு மாஜா கஸ்வீன் ஈரான்ல பிறந்தவர். முழு பேரும் படையெடுத்து வந்தார்கள். இவர்கள் யாருமே அரபியர்கள் அல்ல. 1200 ஆண்டுகள் தாண்டியும் அவர்களுடைய பெயர்களை வைத்து இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகிறது. சகோதரர்களே, ஹஸரத் அவர்கள் சொன்னதை போல 5 லட்சம் பேரை வைத்து
5 லட்சம் பேரை வைத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளை பாதுகாக்கிறான். நாங்கள் பாதுகாக்க கூடாதா அவருடைய வார்த்தைகளை? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் ஹத்தீபுல் பக்தாதி தாரீகுல் பக்தாதியில் எழுதுகிறார், 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கியவர். அல்ஃபு ஹதீஸ், 10 லட்சம். சுப்ஹானல்லாஹ், 10 ஹதீஸ் சொல்ல முடியுமா எங்களால்? 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் பெரும் ஹதீஸ் கிரந்தம் முஸ்னத் அஹ்மதை தொகுத்தவர். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள், லட்சக்கணக்கான ஹதீஸ்களை தொகுத்து தந்தவர் ஸ்ரீதேவி. சகோதரர்களே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இமாம் வரக்கானி சொல்கிறார், வரக்கானி, நான் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டேன். தாரீகுல் பக்தாதுல வருது, அவருடைய ஜனாசாவிலே 8 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 8 லட்சம் பேர். சொல்கிறார், யௌம மாத்த அஹ்மது இப்னு ஹம்பலின் அஸ்லம மினல் யஹூதி வன் நஸாரா வல் மஜூசி 20000. அஹ்மது இப்னு ஹம்பலுடைய ஜனாசாவுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து 20000 காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். சகோதரர்களே, நபியுடைய வார்த்தையை பாதுகாத்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பாதுகாத்தவர். அவரை மௌத்தாக்கி அல்லாஹ் இந்த உலகத்தில் தீனை ஹயாத்தாக்கினார். ஒரு நல்லவருடைய மௌத்தை வைத்தும் அல்லாஹ் மார்க்கத்தை ஹயாத்தாக்கினார். நாம் என்ன செய்தோம் சகோதரர்களே? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக நாம் என்ன செய்தோம்? நீங்கள் அவருக்கு சொத்தெழுதி கொடுக்க தேவையில்லை, செல்வங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏன் ஸலவாத்து கூட ஓதுவதற்கு நசீப் இல்லை எத்தனையோ பேருக்கு, கனவில் கூட காண்பது கிடையாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கைமாறு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை கையில் எடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக உயிரை கொடுத்தார்கள் சஹாபாக்கள். நீங்கள் மார்க்கத்தையாவது பாதுகாக்க கூடாதா? கடைசியாக வருகிறேன். உஹது களம், உஹது களம் முழு வரலாறு கிதாபுகளிலும் இருக்கிறது. ஒவ்வொன்றாக சொல்ல நேரமில்லை. 50 சஹாபாக்களை ஜபலுர் ருமாத் என்ற மலைக்கு மேலே அப்துல்லா பின் ஜுபைருடைய தலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி வைத்து விட்டு சொன்னார்கள், புகாரியிலும் வருகிறது என்று நினைக்கிறேன், சொன்னார்கள், நாங்க மௌத்தா போய் எங்கட தலைகள்ல பறவைகள் கொத்துவதை நீங்கள் கண்டாலும் இந்த மலையிலிருந்து நீங்க இறங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு கட்டளைய மீறி யுத்தம் முடிஞ்சின்னு நினைச்சு அவங்க இறங்கினதால் யுத்தம் மறுபக்கம் பிறண்டது. ஒரு கட்டளையத்தான் மீறினாங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை கட்டளைகளை நாங்கள் மீறுகிறோம். நமக்கு கியாமத்துல எப்படி தப்புற, அவருக்கு முன்னாலே எப்படி நிக்கிற, அவங்களோட கையால எப்படி தண்ணி வாங்கி குடிக்கிற, உங்களை நீங்க கேளுங்க சகோதரர்களே. கடைசியாக அடிபட்டு ஒரு நாள் அந்த இப்னு சஅத் தபகாத்துல் குப்ரால எழுதுகிறார், ஷைத்தான் ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து சத்தம் போட்டானாம், குத்தில முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார். இந்த சத்தம் கேட்டதோட அதிகமான சஹாபாக்கள் வாள்களை கீழே போட்டுட்டு அப்படியே திகைத்து போய் செய்வதறியாமல் யோசித்துக் கொண்டிருந்தாங்களாம். புகாரில வருது, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக்குடைய பாப்பாவுடைய தம்பி வந்து கேட்டாராம், மாதா தந்துரூன், என்ன பாக்குறீங்க? சொன்னாங்களாம், குத்தில முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய்ட்டாங்க, கொல்லப்பட்டுட்டாங்க. நாங்க யுத்தம் செஞ்சு என்ன பிரயோசனம் கிடைக்க போகுது? உடனே அவர் சொன்னாராம், ஃபமாதா தஸ்னஊன பஅத ஹயாத்திஹி بعد موته فموتوا على ما مات نبينا ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அல்லாஹ்வுக்காக எந்த மார்க்கத்துக்காக மௌத்தா போனாரோ, கொல்லப்பட்டாரோ, அதுக்காக நீங்களும் மௌத்தாகுங்க. வாளை எடுத்துக்கொண்டு ஓடினார் யுத்த களத்திலே. சஅத் இப்னு முஆதை கண்டு சொன்னார், யா சஅத் இன்னி லஅஜிது ரீஹல் ஜன்னதி தூன உஹத். சஅதே, சஅதே, உஹது மலை அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்து வாசம் வீசுது. எதிரிகளுக்குள்ளே போய் வீரமாக போரிட்டு மரணித்தார். எதிரிகள் அவரை எங்கட பாசையில சொல்றண்டா
மரக்கரிய கொத்துற மாதிரி கொத்தி வச்சிருந்தார். மரக்கறி கொத்துற எப்படி? 80 சொச்சம் காயம், 80 சொச்சம் காயம், உடம்புல ஒரு இடம் இல்லை, துண்டு துண்டாக அறிந்து வைத்திருக்கிறார். ருபைய பின்த் நதுர், அனஸ் இப்னு நதுருடைய சகோதரி ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்த்து இந்த சின்னி விரலை அடையாளம் கண்டு சொன்னாவாம், இதை வச்சு சொன்னாவாம், இவர்தான் என்ற சகோதரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக துண்டு துண்டா அறியப்பட்டார்கள். நாங்க என்ன செய்தோம் சகோதரர்களே? கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 சஹாபாக்களுக்குள் சிக்கிக் கொண்டார்கள். வேற யாரும் இல்ல. சொன்னாங்க, மையருத்துகும் அண்ணா ஃபஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah. யாரு இந்த காபிர்களை எங்களை விட்டும் துரத்தி அடிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர். 9 சஹாபாக்கள்ல 7 சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள், 2 சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்கள், 7 அன்சாரிகளும் ஒருவர் பின் ஒருவராக, ஒருவன் பின் ஒருவராக, ஒருவர் பின் ஒருவராக 7 பேரும் போய் மௌத்தாகினாங்க. நபிய பாதுகாத்து மௌத்தாகினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு சொன்னாங்க, மா அன்சஃப்னா அஸ்ஹாபனா, எங்கட தோழர்கள், எங்களுக்கு இடம் தந்தவர்கள், இருக்கிறதுக்கு இடம் தந்தவர்கள், அந்த மதீனா வாசிகளோடு நாங்கள் நீதமாக நடக்கல, எங்களை பாதுகாக்கிறதுக்கு 7 பேர் மௌத்தாகிட்டாங்களே. இன்னைக்கு நடிகனுக்காக மௌத்தாகிறான் இந்தியாவில். அந்த நேரம் அங்க இருந்து பட்டுச்சு. கேவலம் அந்த எலெக்ஷனுடைய நேரம் ஒரு நடிகனை பார்க்கிறதுக்காக கூட்டம் கூடி, சகோதரர்களே மௌத்தா போன ஆட்கள்ல எங்கட முஸ்லீம்களும் இருக்கிறான். எவ்வளவு கேவலம்! நாளை கியாமத்துடைய நாளையில அவனோட எழும்புறதுக்கு ஆசை. நான் வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி போட்டுறாதீங்க. கியாமத்துடைய நாளையில நீங்க யார விரும்புறீங்களோ அவங்களோட தான் இருப்பீங்க. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2 முஹாஜிர்கள், ஒன்று தல்ஹா இப்னு உபைதில்லாஹ், இரண்டாவது சஅத் இப்னு அபி வக்காஸ். கவசம் இல்லை, கேடயமில்லை. தல்ஹா என்ன செய்தார்? தன்னுடைய கையை இப்படியே நீட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வரக்கூடிய அம்புகள் படக்கூடாது என்பதற்காக கையை கேடயமாக கொடுத்தார். அம்பு வந்து பட்டு 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 ரத்தம் எல்லாம் கொட்டி, உடம்பில் ரத்தம் இல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க, தல்ஹாவை நாங்க கண்டோம், பிற்காலத்துல அவர் கை அப்படியே செயலிழந்து விட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சொர்க்கத்திலே இருப்பார் என்றார்கள். சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அம்பெரியும் மெஷினை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அம்பு கூட்டை எடுத்து அம்பை எறிந்து பாதுகாத்தார். சகோதரர்களே, ஷம்மாஸ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வலப்பக்கம் திரும்பினேன், ஷம்மாஸ் இருந்தார். இடப்பக்கம் திரும்பினேன், ஷம்மாஸ் இருந்தார். எந்த பக்கத்திலும் சுத்தி சுத்தி வந்து என்னை பாதுகாத்தார். கடைசியாக அம்புகள் அதிகமாக வந்ததோடு அவர் எனக்கு மேலே அப்படியே படுத்து கொண்டார். அம்புகள் அதிகமாக வந்து அவரை குத்தியது, அவரை தாக்கியது. அந்த இடத்திலே அவர் மௌத்தாகிவிட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அரா லி ஷம்மாஸ் இப்னு உஸ்மான் ஷபீஹன் தூனல் ஜன்னah. இந்த ஷம்மாஸுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லைண்டா. சகோதரர்களே, சிந்தியுங்கள். இதெல்லாம் கேட்டுவிட்டு போற வரலாறு அல்ல. இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் மாத்திரம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் திங்கட்கிழமைதான், இறந்ததும் திங்கட்கிழமைதான். இதே பிறையில் திங்கட்கிழமை நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய நேரத்தில் இந்த உலகத்துக்கு விடை கொடுத்தார்கள். அந்த கடைசி நேரத்தில் என்னையும் உங்களையும் பார்த்து சொன்ன கடைசி வசியத்தை நான் இந்த மேடையில் உங்களையும் சாட்சியாக வைத்து, இங்க உள்ள உலமா பெருந்தகைகளையும் சாட்சியாக வைத்து, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின இந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி வசியத்தை செய்துவிட்டு என்னுடைய பயானை நான் முடிக்கிறேன். அஸ்ஸலா, ஏ முஸ்லிம்களே, தொழுகையை விட்டு விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வசியத். கையில் எடுங்கள் சகோதரர்களே, மற்றதை பிறகு பார்ப்போம். தொழுகையாவது கையில எடுங்க.
இதே போல ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி உங்களுக்கு அடுத்த எஜெண்டா நான் தருகிறேன். பெரும் உலமாக்களை அழைத்து தொழுகை சம்பந்தமான மாநாடுகளை நடத்துங்கள், முடிவெடுங்கள், வீடு வீடாக ஏறி இறங்குங்கள். மாநாடுகளால் மாத்திரம் ஒன்றும் மாற்றம் வராது. முதலாவது முழு பேருடைய தரவுகளையும் கையில் எடுங்கள், எடுத்து வீடு வீடாக ஏறுங்கள், இறங்குங்கள், முழு பேரையும் கொண்டு வாருங்கள், தொழுகையை படித்துக் கொடுங்கள், பள்ளி வாசல்களை நிறையுங்கள். உங்களுடைய ஊர் அடுத்த நிமிடம் தலை தூக்கும், அடுத்த நிமிடம் தலை தூக்கும். ஆகிரத்தை நாசமாக்கி தொழுகையை நாசமாக்கி உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று மாத்திரம் கனவு கண்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கடைசி எச்சரிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்ன லில்லதீன ஸலமு மா ஃபில் அர்தி ஜமீஆ. பாவிகள், நான் சொன்னேனே யார் பாவிகள், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் பாவியா இல்லையா? பாவிகள் உதாரணமா வைங்களே, உங்களோட பாசையில பேசுறேன் நான். இன்றைய தொழுகை 5 நேர தொழுகை, இந்த 5 நேர தொழுகையை விட்டா உங்களுக்கு துனியாட லாபம் எவ்வளவு வருமண்டா, இந்த புல்மூட்டைய வாங்குற அளவுக்கு பணம் வரும். இந்த புல்மூட்டைய வாங்குற அளவுக்கு பணம் வரும். இதனால நீங்க இன்னைக்கு தொழல. சரி, புல்மூட்டை இல்ல, ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டே வாங்கிட்டீங்க. சரி, ட்ரிங்கோ அல்ல, ஸ்ரீலங்காவே வாங்கிட்டீங்க. ஸ்ரீலங்கா அல்ல, ஏசியாவே வாங்கிட்டீங்க. ஏசியா இல்ல, அல்லாஹ் சொல்றான் முழு உலகத்தையும் வாங்கினீங்க. தீன நாசமாக்கி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாசமாக்கி முழு உலகத்தையும் வாங்கினீங்க. முழு உலகத்தை அல்ல, அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தை போல இன்னொரு உலகத்தையும் நீங்க வாங்கினீங்க. தீன நாசமாக்கி இந்த இஷா தொழுகையை மட்டும் இன்னைக்கு விளங்கும். இப்ப முடிஞ்சதோட எத்தனை பேர் தொழுதுட்டு போறாங்க, தொழாம போறாங்க. மாநாடு நடத்தின நோக்கமே பழச்சிடும், தொழாம மட்டும் வைத்துறாரு. இஷா பிற்படுத்தி தொழுகிறதுக்கும் ஒரு நன்மை இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த மஷூரால தான் லேட்டாக்கி தொழுகிறாங்க. சகோதரர்களே, நன்றாக விளங்குங்கள். இன்றைய இஷாவை விட்டு நீங்கள் உலகத்தை வாங்கி இந்த உலகத்தை போல இன்னொரு உலகத்தை வாங்கி கியாமத்துடைய நாளையில கொண்டு வந்து யா அல்லாஹ் இஷா தொழுகையை விட்டதுக்கு பகரமாக இந்த 2 உலகத்தையும் வெச்சிக்கோ என்று கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாற்றமாக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன். அல்லாஹ் தண்டனை தருவான். எப்படி என்றா, அல்லாஹ் இவ்வளோ பயங்கரமானவனா என்பதாக உங்களோட கற்பனையில கூட வராது. தீன நாசமாக்கி துனியாவை சம்பாதித்தவர்கள். ஆகையால் சகோதரர்களே, இன்றைய நாள் ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள், ஒரு சந்தோஷமான நாள், ஒரு கவலையான நாள், உலகத்துக்கு ஒளி வந்த நாள், உலகத்தை விட்டு ஒளி போன நாள். இந்த மார்க்கத்தை நம்மிடம் அமானிதமாக ஒப்படைத்து விட்டு அந்த மதீனாவுடைய கபரிலே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்களோடு சொர்க்கத்து பூஞ்சோலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கபரில் நமக்கு உதவுவார், கியாமத்தில் உதவுவார். நாம் அந்த தீனை கையில் எடுப்போம், பாதுகாப்போம், தொழுகைகளை பேணுவோம், வட்டிகளை விடுவோம், ஹராத்தை விடுவோம். ஆக முக்கியம், கடைசியாக ஊர் ஒத்துமையாக இருங்கள். கொள்கைகளை தூக்கி குப்பையில் வையுங்கள். கொள்கை பேசி மக்களை பிரிக்காதீங்க தயவு செய்து. அல்லாஹ்வோட மக்களை எப்படி தொடர்பாக்கலாம், இதில் யாராக இருந்தாலும் முன்வாருங்கள். உயிரை தருவதற்கும் தயார் உலமாக்கள் இருக்கிறார்கள். உலமாக்களுடைய மஷூராவோடு இந்த ஊரை முழு ஊரையும் அல்லாஹ்வோடு தொடர்பாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யணும், என்ன முயற்சி? பணம் அல்ல, சொத்தல்ல, உயிரை தருவதற்கும் தயார். அதுக்குதான் அல்லாஹ் எங்களை படைச்சு, எங்களுக்கு இல்ம படிச்சு இந்த மேடையில் ஏற்றி வச்சிருக்கிறார். ஆகையால் இது லேசான பேச்சு பயானோட மட்டும் முடிகிறதல்ல, இது பெரும் அமானிதம். என்னால் முடியுமான அனைத்தையும் எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ளால் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். இன்றைய இரவிலிருந்து சிந்தனையை எடுத்து, எனக்கு முன்னால் பெரும் உலமாக்கள் பேசினார்கள், அவர்கள் பேசியதையும் சிந்தனையில் எடுத்து இந்த நாளை, இந்த ரபியுல் அவ்வல் வசந்த மாதத்தை
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் மாதமாக மாற்றுவதா இல்லையா என்பதை அல்லாஹ் உங்களோட கையில் ஒப்படைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் 100% ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றிய மார்க்கத்தை, அந்த நபியுடைய சுன்னாக்களை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்கிய உலமாக்களாக, ஊர்வாசிகளாக அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த பெரும் நியத்தோடு, பெரும் முயற்சியோடு பணங்களை செலவழித்து இந்த நிகழ்ச்சியை, இந்த விழாவை ஏற்பாடு செய்த நல்லுள்ளங்களை அல்லாஹ் அவருடைய குடும்பங்களை, அவருடைய தொழில் துறவுகளை எல்லாவற்றையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.